அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கிரக சேர்க்கை. அதில் சூரியன் ராகு கிரக சேர்க்கையை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். ராகு அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்கள் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ராகுங்கிறது முன்னோர்கள், அடுத்தது ராகுங்கிறது பிரச்சனை. இப்படி நம்ம பார்ப்போம். இந்த சூரியன் ராகு கிரக சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் தந்தையால பிரச்சனை அல்லது தந்தைக்கும் இந்த ஜாதகருக்கும் உண்டான அந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தந்தை வழியில் இருக்கக்கூடிய பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள், பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறது, தாத்தாவால பிரச்சனை, தாத்தா சொத்தால பிரச்சனை, அந்த மாதிரி இந்த பூர்வீகம் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் பிரச்சனைகளாகவே இருக்கும் இந்த சூரியன் ராகு கிரக சேர்க்கையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த சூரியன் ராகு கிரக சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம பித்ரு தோஷம்னு சொல்லுவோம். பொதுவாக பித்ரு தோஷம் அது என்ன அப்படின்னா, அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய இந்த தோஷம், இந்த பித்ரு தோஷம். ஸோ இந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக செய்யணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தந்தை செய்யக்கூடிய சூழ்நிலையில இல்லை, அப்ப இந்த ஜாதகர் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத இது முழுமையா சொல்ல வருது. இந்த சூரியன் ராகு கிரக சேர்க்கைகள் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளால சரியாகும் அப்படின்னா, இந்த பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணங்கள்லாம் முழுமையா செய்யணும். ஒன்று, இல்லை சார் எனக்கு முன்னோர்களுடைய சொத்து இல்லை, முன்னோர்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்ற பொழுது ஒரு பழமையான சிவாலயத்துக்கு சென்று ஏதேனும் ஒரு நாள் சந்தனம், அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கறது, அல்லது சந்தன கட்டை இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இன்னைக்கு ஒரிஜினலான சந்தனம் எங்கேயும் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு கையளவு உள்ள ஒரு சந்தனத்தை நீங்கள் அங்கே வாங்கி கொடுத்துட்டு வரும் பொழுது அது ஒரு சிறந்த பரிகாரமாக நம்மளுடைய வாழ்வியலில் பார்த்துட்ருக்கோம். என்ன அப்படின்னா, அந்த சந்தன கட்டையை அரைச்சி அவங்க அந்த சந்தனத்தை அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் முழுமையாக விலகிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான பரிகார முறைகள் மிகச்சிறந்த பலனை கொடுக்கறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சு உங்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.